சூப்பர் நெக்ஸ்ட் மேம் 1 செகண்ட் மேம். ஆமா, இண்டஸ்ட்ரியில சிஎம்மா வந்திருக்காங்க. இண்டஸ்ட்ரிக்கு என்ன மாற்றம் இருக்கும், சமூகத்துக்கு என்ன மாற்றம் இருக்கும்னு நினைக்கிறேன்? எனக்கு பேமெண்ட் ஹெவியா பண்ணி கூட்டிட்டு வந்து இங்க உட்கார வச்சிருக்காங்க. ஐ டோன்ட் திங்க் நான் பாலிடிக்ஸ் இங்க பேசுறத அப்ரிஷியேட் மாற்றங்கள் என்பது நம்ம சமூகம் சார்ந்த விஷயம் தான். சோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த இடத்துல எனக்கு நீங்க தம்ப்நெயிலுக்கு ரெடி பண்றீங்கங்கிறது எனக்கு புரியுது. இன்னொரு क्वेश्चन மேடம், இப்போ சோசியல் மீடியால ஏற்கனவே எல்லா ப்ராடக்ட்டும் ஜெனரல் ஆடியன்ஸ் நான் சூப்பரா இருக்கும் பேமெண்ட் வாங்கி பண்றாங்க. ஒரு சில ப்ராடக்ட் அது வாங்கினாலுமே அது மைனஸா தான் இருக்கு. சோசியல் மீடியாவோட இம்பாக்ட் எப்படி நீங்க பாக்குறீங்க? உண்மைதான், இன்ஃப்ளூயன்சர்ஸ் கேம் இங்க ஹெவி தான். இப்போ எனக்கு தெரிஞ்சு முன்னாடி மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் கூட குறைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி ஆடியன்ஸ்க்கும் அது தெரிய ஆரம்பிச்சிருச்சு. மேபி ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி சோஷியல் மீடியாவில் இதை வாங்குங்க அப்படின்ட்டு சொன்னால், ஓ நிஜமாவே நல்லா இருக்கும் போல இருக்கு அப்படின்ட்டு வாங்கின அந்த மைண்ட் செட்லேருந்து மக்களும் இவால்வ் ஆகி வந்துட்டாங்க. ஓகே, இவங்க அந்த ப்ராடக்டை விற்கிறதுக்காக தான் பண்ணுறாங்க, அவங்க பேமெண்ட் வாங்கிட்டு தான் அதை பேசுகிறாங்க அப்படிங்கிற தெளிவு நம்ம மக்கள்கிட்டையும் வந்துருச்சு. அதனால அது எந்த அளவுக்கு இம்பேக்ட்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா, அவங்க கேட்டாங்க இல்லையா, அதான் நம்ம குவாலிட்டியான ப்ராடக்ட் ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம், அதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஒரு மீடியம். என் கையில் இந்த ப்ராடக்ட் இருக்குது அப்படிங்கிறது, அதுக்கப்புறம் அங்கே செல் ஆகிறது, விற்பனை ஆகிறது அந்த ப்ராடக்ட் தான். இன்ஃப்ளூயன்சர்னால அது கிடையாது. ஐம் ஸோ சாரி. அதுக்கப்புறம் அது நம்ம விற்பனை பண்ணுற பொருளுடைய தரத்தை பொறுத்து தான் அது இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இன்னொன்று, இப்போ நான் சிவாஜி சார்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், என்னை கலர்ஸ்லேருந்து இந்த இவெண்ட்க்கு இன்வைட் பண்ணப்போ நான் இம்மீடியட்டாக இல்லாமல் ஐ டுக் சம் டைம். மற்றவங்க கிட்டேயும் கேட்டேன் நான் பிராண்ட் பற்றி. டாக்டர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ஃபர்தர் அடுத்து நம்ம ஆப்வியஸ்லி எல்லாருமே இங்கே இன்ஃப்ளூயன்ஸாக இருந்தாலும் சரி, நானும் சரி, நான் சும்மா வரல. ஐ டுக் குட் அமௌண்ட் ஆஃப் மணி டு பி ஹியர். பட் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஸ்டெப்ஸ் இன் நம்ம எந்த ப்ராடக்டை கொண்டு போய் சேர்க்குறோம் அப்படிங்கிறது. அது வெயிட் லாஸாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி. வெயிட் லாஸ் அப்படிங்கிறது நம்ம ரொம்ப ஜெனரிக்காக வெளியிலேருந்து பார்க்கும்போது எல்லாரையும் ஒரு இந்த ஃபிகரில் இந்த ஷேப்பில் இருந்தால் தான் அது நல்லது அப்படின்ட்டு நம்ம விற்கிறோமோ, அடுத்த ஜென்ரேஷனை இம்பேக்ட் பண்ணுறோமோ, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறோமோ அப்படிங்கிறது ஒரு சூப்பர்ஃபிஷியலான ஐடியாலஜி. ஃபிட்டாக இருக்கணும், ஒல்லியாக இருக்கணும் நான் சொல்லலை, ஃபிட்டாக இருக்கணும். அதே மாதிரி வெறுமனே இங்கே நம்ம இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டா, இவ்வளோ காசு கொடுத்துட்டா உடனே நம்ம அப்படி ஆயிடுவோம் அப்படிங்கிறது அப்படி கிடையாது. அதுக்கு பின்னாடி ஒரு எஃபர்ட் இருக்குது. வாட் த டீம் இஸ் டூயிங் ஹியர், தே ஆர் சப்போர்ட்டிங், ஹெல்ப் பண்ணுறாங்க. உங்களுடைய அந்த ஜேர்னிக்கு ஒரு பெரிய சப்போர்ட் சிஸ்டமாக இருக்காங்க அப்படிங்கிறது தான். அது கூட மற்ற டயட்ரி ஃபேக்டர்ஸ் சரி, ஒர்க் அவுட் ஃபேக்டர்ஸ் சரி, அது எல்லாமே அடிஷ்னலாக அது கூட இருக்குது. எல்லாருக்குமே டக்குன்னு எல்லாமே ரிசல்ட் காட்டாது. உங்களுக்கு எக்ஸ்பர்ட்ஸ் சில பேர் சில விஷயங்களை கைட் பண்ணுறாங்க, ஹெல்ப் பண்ணுறாங்க, தே ஆர் வாக்கிங் யூ த்ரூ அப்படிங்கிற அந்த ப்ராசஸை இன்னும் கொஞ்சம் ஈஸியாக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, ஸ்டிமுலேட் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது ஒரு எக்ஸ்பர்ட் கைடன்ஸ், நாட் சம் ரேண்டம் பீப்புள், டாக்டர்ஸ், அது இருக்கா அப்படிங்கிறத நான் செக் பண்ணிவிட்டு, ஏன்னா இங்கே வாங்க இந்த காசு கொடுங்க நாங்கள் இதை பண்ணுறோம் அப்படிங்கிறதுல எனக்கு நம்பிக்கை இல்லை. டாக்டர்ஸ் ஆர் இன்வால்வ், டாக்டர்ஸுடைய கைடன்ஸில் தான் இந்த கிளினிக் நடக்குது அப்படிங்கும்போது தான் ஐ தாட் ஐ டேக் இட். ஸோ எஸ், ஐ திங்க் தட்ஸ் ஹவ் இன்ஃப்ளூயன்சஸ் கேம் ஆஸ் வெல் ஒர்க்ஸ். என்னுடைய வேலை இங்கே என்னவோ அதுதான் சோஷியல் மீடியாவில் இன்ஃப்ளூயன்சர்ஸுடைய வேலைன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ப்ராடக்ட், இப்படி ஒரு ப்ராடக்ட் இங்கே இருக்குன்னு காமிக்கிறது தான் அவங்களுடைய வேலை. அதுக்கப்புறம் நடக்கிறதெல்லாம் அந்த ப்ராடக்ட் என்ன பிஸ்னஸ் பண்ணுதுங்கிறது அந்த ப்ராடக்டுடைய குவாலிட்டி பொறுத்து தான். என்னுடைய வெயிட் லாஸ் நீங்கள் என்ன பார்த்துருப்பீங்க. ஆமாம், நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒர்க் அவுட் பண்ணி டயட்டில் இருக்கேன், அப்படியே தான் இருக்கீங்க நீங்கன்ட்டீங்கல்ல என்ன. எனக்கு ரொம்ப கிராஜுவலான ஒரு ப்ராசஸ் தான். திடீர்னு ஒரு மாதம் 2 மாதத்தில் நடந்த மாற்றம் கிடையாது. அதுதான் நான் அகெயின் நம்மளுடைய எக்ஸ்போஷர் தான். நான் காலேஜ் படிக்கும்போது கேலரிஸ் நான் கவுண்ட் பண்ணி சாப்பிட்டது கிடையாது. நான் நல்லா சாப்பிடுவேன், இப்பயும் நான் நல்லா விரும்பி சாப்பிடுவேன். கூட நான் ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். அதுதான் ஃபிட்டாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு என்னுடைய 17-18 இருந்தது கிடையாது. அதுக்கான தேவைன்னு ஒன்று வரும்போது அதை ஒரு லைஃப் ஸ்டைலாக நம்ம அடாப்ட் பண்ணிக்க ஆரம்பிக்கும் போது, ஆனால் சாப்பாடு ரொம்ப ரொம்ப அடிப்படை. எனக்கு நல்லா சாப்பிடணும், அதை என்னால் கிவ் அப் பண்ண முடியாது. ஸோ நல்லா சாப்பிடுவேன், நல்லா ஒர்க் அவுட் பண்ணுவேன். ஐ ட்ரை டு கீப் ஃபிட். அவ்வளோதான், கோவப்படாதீங்க அவர்கிட்ட. ஐ ஹோப் ஐ ஆன்சர் யுவர் கொஸ்டின் சார். சொல்லிட்டேன் நான்.
அண்ணா அண்ணா எத்தனை கேள்விண்ணா இல்ல 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 நீங்க பிளானோட வந்தீங்க. இல்ல, இல்ல, செகண்ட் கேட்ட கொஸ்டின் தான் சூப்பர் கேள்விண்ணா. சூப்பர். நெக்ஸ்ட் ஒன். ஆனா அவர் கேட்ட கேள்வியை விட அவர் சொன்னது என்ன ரொம்ப பாதிச்சிருச்சு. அப்படியே தான் இருக்கீங்க அப்படின்னு. அப்படியே நான் பார்த்தேன் அப்படியே தான் இருக்கு. அப்படியே பியூட்டிஃபுல்லா மெயின்டைன் பண்றாங்க அப்படி. ஆனா அதை கம்ப்ளீட் பண்ணணும். ஓகே சூப்பர்ண்ணா. நெக்ஸ்ட் ஒன். ஹாய் மேம். ஹாய். எங்க எங்க இருக்காங்க? ஹாய். மேம் கலர்ஸ் 2.0 பத்தி ஃபர்ஸ்ட் டைம் கேட்டப்ப உங்களுக்கு என்ன ஸ்பெஷலா ஃபீல் ஆச்சு இதுல? இப்போ நான் சொன்னேன் இல்லையா, டெர்மட்டாலஜிஸ்ட் தான் லீட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. நம்ம ரொம்ப சாதாரணமாக எஸ்தட்டிக் கிளினிக் இட்ஸ் எவ்ரிவேர். ஐ வுடன்ட் சே எல்லா கிளினிக்குமே நான் கொஷனபிள்னு சொல்லலை. ஆனால் ரொம்ப சில கிளினிக்ஸ் மட்டும்தான் டெர்மட்டாலஜிஸ்டோடைய கன்சல்டேஷனில் டெர்மட்டாலஜிஸ்டோடைய கைடன்ஸில் ரன் ஆகிற இடங்களாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு இடம் கலர்ஸ். அண்ட் வெயிட் லாஸ்லேருந்து ஸ்கின் அண்ட் ஹேருக்கு மூவ் பண்ணியிருக்கீங்க 2.0 வித் டெர்மட்டாலஜிஸ்ட் சப்போர்ட் அஃப்கோர்ஸ். அதனால் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒருத்தவங்க ஸ்கின்ல நம்ம ட்ரீட் பண்ணுற கை வைக்கிறோம் அப்படின்னா யூ நீட் டு பி அ டாக்டர் டு டூ தட். ஸோ ஐம் வெரி ஹாப்பி அண்ட் I'm glad, satisfied that you guys have a set of good doctors with you. So yes, that keeps you apart from other most of the aesthetic clinics. Thank you. Thank you so much. Next question. Hi ma'am, I'm Divya. So Sorry, unga peru? Divya. Vidya. Divya. Okay. ஃபேஷனா இருக்கட்டும், பியூட்டியா இருக்கட்டும், ஆர் சினிமாவா இருக்கட்டும், இது எல்லாத்துலயும் கான்ஃபிடன்ஸ் எந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்டான ரோல் ப்ளே பண்ணுது நீங்க நினைக்கிறீங்க மேம்? It's 80% டெஃபினட்டா. அண்ட் மீதி எல்லாமே தட் ஃபாலோஸ் 20% சார் சொன்ன மாதிரி பை ப்ராடக்ட்ஸ் தான். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இது எல்லாமே இவால்வ் ஆகிற விஷயம். ஃபேஷன், அப்புறம் பியூட்டி. ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பியூட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் வேறு, இப்போ இருக்கிற பியூட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் வேறு, இதுக்கு அடுத்து இருக்க போகிறது வேறு. ஃபேஷன் மாறும். பட் திஸ் இஸ் அ கான்ஸ்டன்ட் கான்ஃபிடென்ஸ் அப்படிங்கிறது. ஜஸ்ட் பிலீவ். நான் பொதுவாகவே சொல்லுவேன், சுற்றி இருக்கிற நிறைய பேர் உனக்கு இது போதும், உங்களுக்கு இது போதும் அப்படின்ட்டு நம்மளுக்காக டிஃபைன் பண்ணுவாங்க. அது ஐம் நாட் ஈவன் சேயிங் அவங்க யார் அதை பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி கூட கிடையாது. நம்ம நல்லதுக்காக கூட அதை சொல்லலாம்னு வச்சுக்கோங்க. இவ்வளோ போதும், சந்தோஷம், சாட்டிஸ்ஃபை ஆகிக்கும் அப்படின்னு. சாட்டிஸ்ஃபை ஆகிறது வேற, செட்டில் ஆகிறது வேற. ஸோ இட் இஸ் வாட் யூ டிசைட் வாட் யூ வாண்ட். பீட் பியூட்டி எனிதிங். இன்னொருத்தவங்க வந்து இதுதான் பியூட்டி ஸ்டாண்டர்ட்ஸ், இப்படி இருந்தால் தான் அழகு, இந்த மாதிரி இருந்தால் தான் அழகு அப்படின்ட்டு சொல்கிறதுக்கு விடாதீங்க. தட்ஸ் வாட் ஐம் சேயிங். கம்ப்ளீட்டாக வேறு. எஸ்தட்டிக் பிஸ்னஸ் இஸ் கிரேட். ஆனால் எனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத நான் டிசைட் பண்ணுற அந்த ஃப்ரீடம் இருக்குல்ல, தட் இஸ் குட். ஐ வுடன்ட் சே இதெல்லாம் பண்ணக்கூடாது, அதை நான் சொல்லவே மாட்டேங்க. எனக்கு அது வேணும்னு நான் அதை பண்ணிக்கலாம். ஆனால் இன்னொருத்தவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக என்னுடைய பியூட்டி ஸ்டாண்டர்டை நான் டிசைட் பண்ணக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஐ திங்க் தட்ஸ் வேர் கான்ஃபிடன்ஸ் ஸ்டெப்ஸ். தேங்க்யூ. அண்ட் ஒன் மோர் கொஸ்டின். ஒரு பிராண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிறதுக்கு அந்த பிராண்டோட குவாலிட்டி இம்பார்ட்டன்ட் நினைக்கிறீங்களா, இல்லை ஆடியன்ஸோட இருக்க கனெக்ஷன் இம்பார்ட்டன்ட் நினைக்கிறீங்களா? இட் கோஸ் போத் வேஸ். ஏன்னா எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் கிளையண்ட் தான் ஃபஸ்ட்டு. நம்மளை விட கிளையண்ட் தான் ஃபஸ்ட்டு முக்கியம். அதனால் நீங்கள் செல் பண்ணுறத கரெக்டாக அவங்களுக்கு அட்ரெஸ் பண்ணி அவங்க அதை ரிசீவ் பண்ணால் தான் நம்மளுடைய பிஸ்னஸ் அங்கே சக்ஸஸ் ஆகும். நம்மளுடைய குவாலிட்டி ப்ராடக்ட் அவங்களுக்கு தேவையான்ட்டு ஒன்று இருக்குல்ல. என்கிட்ட பயங்கரமான குவாலிட்டி ப்ராடக்ட், என்கிட்ட ஒரு கப்பல் இருக்குது, பட் உங்களுக்கு கப்பல் தேவையா, உங்களுக்கு கார் போதும் அப்படின்னா நான் யாருக்கிட்ட கப்பல் விற்கணுமோ அவங்கக்கிட்ட தான் நான் கப்பல் விற்க முடியும். ஸோ என்னுடைய டார்கெட் ஆடியன்ஸ் யார், என்னுடைய கிளையண்ட் யார், என்னுடைய கிளையண்டேல் என்ன அப்படிங்கிற கிளாரிட்டி இருக்கும்போது நீங்கள் கொடுக்குற ப்ராடக்டை குவாலிட்டியாக கொடுக்குறீங்க அப்படின்னா தேர் இஸ் நோ செகண்ட் வே அபவுட் இட். ஆஸ் ஐ செட், இட்ஸ் ஜஸ்ட் நாட் ஒரு லேயர் ஆஃப் செக்டாருக்கு மட்டும்தான் இந்த சர்வீஸ் அப்படின்ட்டு கிடையாது. we are trying to address to everyone அப்படின்ட்டு சொன்னாங்க இல்லையா. ஸோ நம்மளுடைய கிளையண்டேல் நம்மளுக்கு கிளியராக இருக்காங்க, அவங்களுக்கு கொடுக்குற ப்ராடக்ட் நம்ம குவாலிட்டியாக கொடுக்குறோம் அப்படின்னா there is no doubt it's going to be a success. Beautiful. Good question and beautiful answers. கொஞ்சம் ஃப்ரண்ட்ல வந்து. எஸ். ஹாய் மேம். மைக் கிட்ட வச்சுக்கோங்க. கலர்ஸ்ல என்ன அட்ராக்ட் பண்ணி நீங்க தான். Yeah, the team is very enthusiastic. And I'm told across 56 branchல again I don't want to keep repeating the same thing.
56 பிரான்ச்ல கிட்டத்தட்ட 68 டெர்மட்டாலஜிஸ்ட் இருக்காங்க, எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறது வந்து இட்ஸ் அ வெரி குட் திங் and very enthusiastic set of employees. I'm very glad. ஒரு டீம் தான் ஒரு ஒரு வெற்றிக்கான இடத்துக்கு நம்மளை தள்ளிட்டு போறது. ஒருத்தவங்களால எதுவுமே நடக்காது. When it is a team game, everyone has to contribute. I'm very happy that you guys have a great team here. Sorry? கேக்கலம்மா கேக்கல. I have one question for Sivaji. ஓ சார், உங்க கெரியர்ல கலர்ஸ் ஆஃப் ஸ்டைலிங் எது வந்து உங்களோட கேரக்டர் ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆக்கிறதுக்கு ஒரு மெமரபிள் மூமெண்ட் மாதிரி ஏதாவது? எனக்கு ஆக்சுவலி புரியல. one strong memorable moment of colors she's asking throughout your journey. One strong memorable moment of colors. COVID, I say, I mean, COVID has a very huge impact on this entire line of business. If you see, அந்த கோவிட் 2.5 வருஷம் 3 வருஷத்துல பாதிக்கப்பட்ட நிறைய பிஸ்னஸஸ்ல மேஜர்லி எஃபெக்டட் பிஸ்னஸ் இஸ் ஆர் பிஸ்னஸ், பிகாஸ் வி ஹாவ் டு கன்சல்ட் அ பர்சன் இன் ஃபிசிக்கலி அண்ட் தென் ஒன்லி வி கேன் சஜஸ்ட் எனி கைண்ட் ஆஃப் அ ட்ரீட்மெண்ட். வி கேனாட் டூ இட் வர்ச்சுவலி. அப்படின்னா நாங்கள் ஒரு இ-காமர்ஸில் ஒரு பொருள் விற்கிறதோ இல்லைன்னா ஒரு ஸ்விக்கியில் ஒரு பொருள் அனுப்புறதோ கிடையாது. நம்ம வந்து ஒரு பேஷண்ட்டை நேரடியாக உட்கார வச்சு அவங்கள கன்சல்ட் பண்ணி தான் நம்ம பண்ணணும், விச் வாஸ் நாட் பாசிபிள் டியூரிங் கோவிட். First thing. So that was the saddest part of COVID. We definitely had a lot of struggle. அதையும் மீறி கோவிட் மற்றவங்களுக்கு ஒன்று கற்றுக் கொடுத்துருக்கு. அது என்னன்னா, நீங்கள் எவ்வளோ சம்பாரிச்சு வச்சுக்கிட்டாலும், நீங்கள் எவ்வளோ ரிச்சாக இருந்தாலும், என்ன பண்ணாலும் பணம்ன்றது செகண்டரி. நீ முதல்ல வாழணும். அந்த வாழும்போது ஒரு ஆரோக்கியமாக வாழணும், நல்லா இருக்கணும். நீ சந்தோஷமாக இருந்தாதான் அதுக்கப்புறம் தான் மற்ற earnings or spendings or luxury or holidays or travel or anything. And rather, people learned it during COVID. People learned the priority of life and living during COVID. So I think this COVID phase is something which was very quite interesting for me during this entire 22 years of journey. Thank you, sir. Thank you, sir. Thank you. Next one. Hi, ma'am. Nice to see you. So my question is, நீங்க வந்து யங் ஆண்டர்பிரினர்ஸ் இல்ல பிராண்ட்ஸுக்கு வந்து something that you want to give as an advice என்னவா இருக்கும்? எனக்கு லோவா கேக்குது. No, to all the young entrepreneurs ஒரு அட்வைஸாக நீங்க சொல்லணும்னா என்ன சொல்வீங்க கேக்குறாங்க. ஓகே, நீங்க இந்த கொஸ்டினை ஐ திங்க் யூ நீட் டு தே ஆர் த பெஸ்ட் பீப்புள் டு அட்ரஸ் இட்னு நினைக்கிறேன். Mr. Krishna sir சொல்லுங்க. You want me to tell an advice for entrepreneurs? It's good. See, the best advice I can give is discipline and timing. You need to understand the time. You need to stay disciplined, stay grounded, and focus. That's all. Discipline, time, and focus. These are the three things any individual should maintain. It can be an entrepreneur, it can be an employee who might be an entrepreneur in future too. So, self-discipline, maintaining your timing, and focus. If I can add, I would say consistency. If I can add and say, whatever business you do, any business you do should have a purpose. It should not be purposeless. I have seen many businesses just for the sake of business. They just start a business just because the balance sheet looks fancy and then the attention looks fancy. But that is not the reality. You should have to address some kind of a solution, some kind of a problem. You should solve something for people. When you solve someone's problems, definitely you will grow. So that idea matters a lot. Yeah. So we all three contributed towards it. I think she came up to say something. What was? You can share it. What It won't sound well. I would say money sounds like a good purpose அப்படின்ட்டு நான் சொல்லலாம் நினைச்சேன். Okay. அவங்க என்கரேஜிங்கா பேச சொன்னதுனால அதனால let me just stick with consistency. பட் நான் நினைக்கிற கலர்ஸ் வந்து I think, and I also wanted to add one more thing. I think sustainability is also very important. I think எத்தனை struggles, எத்தனை விஷயங்கள்னால I think they've been sustaining for so many years. I think one of the achievements சொல்லலாம். Thank you so much. Thank you, ma. Next one. நான் கொஞ்சம் ஃப்ளோர் சைலன்ஸா இருங்களேன், எக்கோ ஆகுது. நெக்ஸ்ட் ஒன் இருக்காங்களா இல்லைங்களா? That's it. Thank you so much for having me again, and thanks to the press இங்க இருந்து இன்னைக்கு டேவை எங்களுக்கு ஸ்பெஷல் ஆக்கி கொடுத்ததுக்கு. I'm sorry I'm doing your job.
Thanks for promoting the event for us. Thanks again for having me. வெளிப்படுத்திய one of the clean slate and a very beautiful actress. So one more time, can we make some noise for Priya Bhavani Shankar ma'am? Please join us on the stage, please. I request Mr. Venk sir and Krishna sir to welcome ma'am, please. ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாமே. ஓகே, போட்டோஸ் எடுத்தாச்சா? Yeah, you may be seated now. Thank you so much. Okay, so அடுத்தபடியாக welcome speech by Mr. Venkata Shivaji Guna sir. Share few words, please. அனைவருக்கும் வணக்கம். A very good afternoon for all the press and media friends here who consistently supporting us last 22 years. உங்களுக்கு கலர்ஸ் பற்றி புதுசாக சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. நீங்கள் எல்லாமே ஒரு எப்படி ஆரம்பித்தோம், எப்படி வளர்ந்தோம், உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு எப்படி டெய்லி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுதான்னு சொல்லி உங்களுக்கே நல்லா தெரியும். ஸோ since last 7 years we are trying to open in Velachery. For some reasons COVID வந்தது, அதுக்கப்புறம் அந்த கோவிட் season 1, season 2, season 3 and சொல்லி மூணு எபிசோட்ஸாக வந்ததுனால ஸோ பேசிக்கலி we could not that got delayed, but otherwise Velachery is a phenomenal growing location for us to start. And on this occasion I have to thank each and every client. கடந்த ஒரு 15 வருஷமா எங்களுக்கு தமிழ்நாட்டில் சப்போர்ட் பண்ணுற அண்ணா நகரில் நாங்கள் ஆரம்பித்ததுலேருந்து இன்னி வரைக்கும் மொத்த தமிழ்நாடு ஸ்டேட்டில் during all the expansion, each and every client who trusted us, who traveled with us since these many years, I honestly thank each and every one of you for being such a big support. And உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், டாக்டர் விஜய் கிருஷ்ணா அவர்கள் அவர்தான் இந்த நிறுவனத்தை ஆரம்பித்தது. He himself is a role model. He lost lot of cages. He set himself as an example before showing it to others. So thank you so much once again, Vijay sir, for building this great company. And colors, we never take it as business. Before, money is only a byproduct. அப்படின்னா நம்மளோட வேலை கரெக்டாக ஒரு வேல்யூஸோட, ஒரு எத்திக்ஸோட, ஒரு ப்ராப்பர் ஒரு விஷனோட வேலை பார்த்தா, ஃபர்ஸ்ட் யுவர் எஜெண்டா ஷுட் பி supporting the society, helping the society. You should solve a certain problem for the society. Once that is done, money will follow. Money is a byproduct. So அப்படி எங்களுக்கு எங்களோட விஷனோட அலைன் ஆகி எங்களுக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து சப்போர்ட் பண்ணால் கலர்ஸில் இருக்கிற 2000 டீம் சைஸுக்கும் எல்லாருக்குமே தனித்தனியாக பேரோட நன்றி. And I especially thank Priya Bhavani Shankar here. நாங்கள் தமிழ் இதை கொஞ்சம் தான் பேசுகிறேன், பட் ஸ்டில் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒரு 15 வருஷமா, even in the earlier days of my Chennai when I visited Chennai, when I shifted Chennai from Hyderabad. So I have always been seeing her very, very, very finest characters during the movies. She is not somebody for the sake of a heroine. அப்படி நாங்கள் ஏதோ ஒரு கேரக்டர் நான் பண்ணிடுறேன், போயிடுறேன், ஒரு டான்ஸ் ஆடுறேன், அந்த மாதிரி சீனே கிடையாது. Until and unless she really feels the character, she feels that she is being given an opportunity to make a difference in the movie, she will not do any kind of a role. I personally felt it a lot of times. Thank you so much. It's very pleasure having you here. Thank you. Thank you, sir. Thank you so much. And a few words from Krishna sir as well, please.
Well, hello everybody. First of all, I heartily thank you for Priya Bhavani Shankar to be a part of Colors 2.0 launch in Velachery. This is our 56th branch. And special thanks and congratulations to all Colors, Velachery staff and entire Tamil Nadu staff for making this branch such a huge launch. Thank you to every individual from media for supporting us from past 22 years and giving us all the best wishes and supports for giving us, for doing better launches in fact. And thank you to our chairman Vijay sir for creating a platform, and thank you very much for Shivaji sir. See, I would like to specifically talk about Colors 2.0. Whenever we say Colors 2.0, Shivaji sir is the one who is the idea, who is the man behind it and who made it possible. Thank you very much sir. I would like to say a small difference between Colors and what is Colors 2.0. Initially, Colors used to be a very premium or a very strong brand for weight loss and inch loss or overall body loss. But Colors 2.0 is not only weight loss and inch loss, it is also for advanced hair, skin and aesthetic services with best technologies available in India. In fact, Colors 2.0 has introduced many biggest technologies, and we also made it very much user friendly or pocket friendly for every individual to take. This is not only for high class people, this is for everybody. An average middle class earning or a house house person, basically we call it as, people who stay in the house, they can also come and take the treatment. So that is possible only in Colors 2.0. And thank you very much. You can continue reading the questions. Thank you sir, thank you so much. Yes sir, சொன்ன மாதிரி தான் the 2.0 version is like ஆல்மோஸ்ட் லைக் டாப் டெக்னாலஜிஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணி ரொம்ப அழகாக விஷயங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் தேங்க்யூ பிரியா ஃபார் பீயிங் ஹியர், பிகாஸ் அவங்க எல்லாருமே சொன்ன மாதிரி தான் இட்ஸ் பீன் லைக் ஆடட் ஃப்ளேவர் டு கலர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு யூ பீங் பார்ட் ஆஃப் திஸ் ஈவெண்ட், அண்ட் ஐம் ஷூர் யூ நோ லாட் திங்ஸ் ஆஃப் கலர்ஸ் அண்ட் நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன், நிறைய விஷயங்கள் கொண்டு வந்துட்டு இருக்காங்க ஃப்ரம் 2004. ஸோ பீங் பார்ட் ஆஃப் திஸ், ஹவ் இஸ் இட்? செக் எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் மீ இன் திஸ் ஈவென்ட். தேங்க்ஸ் ஃபார் மேக்கிங் மீ அ பார்ட் ஆஃப் திஸ் பியூட்டிஃபுல் லான்ச் டுடே. உங்களுடைய 56th பிரான்ச் அப்படின்ட்டு சொன்னீங்க. ஐ சி அ வெரி எனர்ஜெட்டிக் டீம் ஹியர், பட் வெரி எக்ஸைட்டட் டு பி ஹியர். அண்ட் ஐம் ஷுர் இந்த பிரான்ச்சோடைய லான்ச் மற்ற பிரான்ச்சஸ் மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக ஃப்ளரிஷிங்காக இருக்க போதுங்கிறதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. ஆல் மை பெஸ்ட் விஷஸ் அண்ட் குட் லக் டு யுவர் என்டையர் டீம். And I was having a word with Shivaji sir, and he was talking to me about how they launched, appo irundha challenges, ipo irukra challenges adella pesittu irundom. It is a big feat. 56 branch across southern part of India நம்ம operate ஆகிறது, and they're looking for a pan India expansion னு சொல்லிட்டு இருந்தாங்க. Good luck for that. And yeah, I'm super sure in the branch நீங்க சொன்ன மாதிரி it's a prime location, it's going to be great. And the best thing about our enkita sonadhu, it's a dermatologist operated aesthetic clinic. That's very very important. நம்மளோட ஸ்கின்னை வந்து ஒரு ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட், the dermatologist, it is a big thing. It's just not a superficial thing. அதனால டாக்டர்ஸால ரன் பண்ணப்படுற ஒரு கிளினிக் அப்படிங்கிறதே நல்ல விஷயம். So good luck, and let's just hope for the best to this clinic. Thanks for having me. Thank you so much. Before we went up, we've got the vote of thanks by Raj Kamal sir. Yes. அனைத்து மீடியா நண்பர்களுக்கு ஒரு கட்டத்துக்கு வந்திருக்குன்னா அது முழுக்க முழுக்க மக்கள் எங்கள் மேலே வச்ச நம்பிக்கை தான். கடந்த 22 வருஷமா கிட்டத்தட்ட இந்த பூமியில் 17,000 கிலோ 17,000 கிலோஸ் ஆஃப் வெயிட்டை நாங்கள் குறைச்சிருக்கோங்கிறது எங்க ரொம்ப 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 சந்தோஷமாக சொல்லிக்கிறோம். ஏன்னா வெயிட் அப்படிங்கிறது எவ்வளோ கஷ்டங்கிறது வெறும் நடிகர் நடிகைக்கு மட்டும் இல்லை, எல்லாருமே ஃபேஸ் பண்ணுற ஒரு காமனான ப்ராப்ளம். ஒரு கட்டத்துக்கு மேலே குண்டானா மூட்டு வலி, ஒரு கட்டத்துக்கு மேலே குண்டானா கல்யாணமே ஆகாது, இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள். ஏன்னா ஒரு மேட்ரிமோனியில் போட்டால் கூட ஃபேட் பீப்புள் அவாய்டட் அப்படின்னு சொல்லி தான் போடுறாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது சார், நான் பார்த்துருக்கேன். ஸோ அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஸோ அந்த ஒரு ஏரியாக்காண்டி தான் மக்கள் வந்து நிறைய சென்னையில் ட்ராவல் பண்ணி கஷ்டப்படக்கூடாது,
டிராஃபிக் விஷயங்களுக்காக தான் நிறைய இடங்கள்ல சின்ன சின்ன அவுட்லெட்ஸாக நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி நாங்கள் செலக்ட் பண்ணி இன்னைக்கு வந்து லான்ச் பண்ணியிருக்கிறது தான் வேளச்சேரி. இந்த வேளச்சேரியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இங்கே இல்லாத பிராண்ட்ஸே கிடையாது, இல்லாத பெரிய பாப்புலரான ஒரு மார்க்கெட்டில் இல்லாத பெரிய விஷயங்களே கிடையாது. இன்னைக்கு நாங்களும் இங்கே சேர்ந்துருக்கோம். ஸோ எங்களோட இந்த பிரான்ச்சை நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும். நிறைய பேருக்கு ஒரு தாட் இருக்குது, கலர்ஸ்னால் ரொம்ப காஸ்ட்லி, உள்ளே போனால் பயங்கரமாக காசு வாங்கிடுவாங்க அப்படின்லாம் கிடையவே கிடையாது. நிறைய ஆட்டோ ஓட்டுற அண்ணனும் இருக்காங்க, நிறைய வந்து சின்ன லெவலில் வேலை பார்க்குற அக்காங்களும் இருக்காங்க. அவங்கவுங்க லெவலுக்கு வந்து அவங்கவுங்க லெவலுக்கு ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு தான் இருக்குது. அடுத்தபடியாக இங்கே வந்திருக்க பிரியா பவானி சங்கர் மேடம், அவங்க வந்து எப்படி ஒரு படத்தில் வந்து திடீர்னு ஒரு ஐபிஎஸ் வருவாரோ, பக்கத்தில் வந்து இன்னொரு ஐஜி வருவாரோ, இவங்க வந்து ஐஜி மாதிரி. அதாவது எப்படின்னா ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக சினிமாவில் வந்து டெவலப் ஆகி வந்தவங்க. அழகான ஒரு நியூஸ் ரீடராக இருந்து அதுக்கப்புறம் சீரியல்ஸ்லேருந்து வந்து இப்போ வந்து ஒரு டாமினேட்டிங் ஹீரோயினாக இருக்காங்க. மேடம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்ககிட்ட பிடிச்சதே உங்களோட நேர்மை தான். கடந்த ஒரு 1 வீக்காக உங்ககிட்ட நான் தான் அதை பற்றி கோஆர்டினேட் பண்ணிட்டு இருக்கேன். அவ்வளோ அழகா எனக்கு ஒரு ஆக்ட்ரஸ்ட்ட பேசுகிற மாதிரியே இல்லை, ஏதோ ஒரு கார்பரேட் கம்பெனியில் பேசுகிற மாதிரி தான் இருந்துச்சு. நீங்கள் அனுப்பிச்ச மெயிலாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் அதுக்கு டீல் பண்ணதாக இருக்கட்டும், எல்லாமே அவ்வளோ ப்ரொஃபஷனலாக இருந்துச்சு. அண்ட் வந்து எவ்வளோ பணம் கொடுத்தாலும் எங்களுக்கு பணம் பத்தலைன்னு சொல்கிற நடிகைகளுக்கு நடுவில் எனக்கு போதுமான அளவு பணம் கொடுத்துருக்காங்கன்னு சொன்ன ஒரே நடிகை வந்து பிரியா பவானி சங்கர் மேடம் மட்டும்தான். ஏன்னா இதில் மட்டும் அவங்க திருப்தியே ஆக மாட்டாங்க. நான் இது வரைக்கும் அப்படி யாரையும் பார்த்ததில்ல. ஐ குட் ஹவ் காட் சம்திங் பெட்டர் பட் ஐ டிட் இட் ஃபார் யூ அப்படிங்கிற வேர்டு வந்து நிச்சயமாக வரும். But I got as much as I'm very comfortable, I'm very happy and I'm very satisfiedங்கிற உள்ளம் வந்து திறந்த இந்த வேளச்சேரி கலர்ஸ் நிச்சயமா சாட்டிஸ்ஃபைடா சக்சஸ்ஃபுல்லா போகுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா எந்த கையால ஒரு விஷயத்தை துவங்குறோமோ அவங்க மன நிறைவோட அதை பண்ணணும். எல்லாத்துலயும் ஒரு நொட்டம் சொல்லிக்கிட்டு எல்லாத்துலயும் ஒரு குற்றம் சொல்லிட்டு இருக்கிறவங்களை எவ்வளவு பேரை நாங்களும் கடந்து வந்துகிட்டே தான் இருக்கோம். ஆனா அப்படிலாம் இல்லாம ஹாப்பியா வந்திருக்கேன்ப்பா, ஒரு பிரச்சனையும் இல்லை, ரொம்ப சந்தோஷமா என்னை கூட்டி வந்திருக்காங்கன்னு சொன்ன முதல் நடிகை பிரியா மேடம் மட்டும்தான். அது மட்டும் இல்லாம தனக்கு எவ்வளவு தூரம் ஆங்கிலம் தெரிஞ்சிருந்தாலும் எல்லாருக்கும் வணக்கம்னு தமிழ்ல பேச ஆரம்பிச்ச ஒரே நடிகை பிரியா பவானி சங்கர் மேடம் மட்டும்தான். அதுக்கும் எங்க ஒட்டுமொத்த தமிழர்கள் சார்பாக தமிழ் பேசுறது ஒரு பெரிய விஷயம் ஆயிடுச்சு மேடம். இப்போ என்ன கேக்குதோ அப்படிங்கிற மாதிரி தான் போகுது இப்போ. ஸோ அதனால அத்தனை ஒரு நல்ல உள்ளத்தோட இன்னைக்கு துவங்கி இருக்கிற இந்த வேளச்சேரி கலர்ஸ் 2.0 மக்கள் எல்லாருமே இங்க வரணும், பயன்படுத்தணும். அவங்க வீட்டில் இருக்கவங்க, அவங்களுக்கு தெரிஞ்சவங்க குண்டா இருக்கிறதால கஷ்டப்படுறாங்க, ஹேர் அண்ட் ஸ்கின் விஷயத்தால கஷ்டப்படுறாங்கன்னா நிச்சயமா கலர்ஸ்க்கு வந்து அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். ஸோ இந்த விழாவை இவ்வளோ அழகா சிறப்பிச்சுட்டு இருக்க எல்லா மீடியா நண்பர்களும் எல்லாரும் எனக்கு மாமா மச்சா மாதிரி தான், எல்லாரும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான். எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி. இந்த விழாவை இவ்வளோ அழகா நடத்திட்டு இருக்க 5th மீடியா டீமுக்கு ஒரு பெரிய ஒரு கிளாப்ஸ். அண்ட் எங்களோட கலர்ஸ்ல இருக்கிற எல்லா ஸ்டாஃப்ஸ் 2500 ஸ்டாஃப் சார்பாகவும் அனைவருக்கும் நன்றி. Thank you so much, and thanks to Shivaji sir and Krishna sir. And one more time, thank you so much, Priya ma'am, for coming. And yes, na sonna mari da press and media friends kum romba nandri. Thank you so much. Or a photo session mattum eduthalam. Sir, one more question sir. Question na சொல்லுங்க என்ன क्वेश्चन? Sir, இந்த கலர்ஸ் மெயின்டைன் பண்றீங்க, ஃபீட்பேக் எப்படி இருக்கு சார்? sorry புரியல. கலர்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்க ஃபீட்பேக் எப்படி இருக்கு? கலர்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். ஃபீட்பேக் இஸ் அமேசிங் சார். ஃபீட்பேக் சூப்பரா இருக்கும். சரி, இப்போ என்ன பிரச்சனைனா உங்களுக்கு நீங்க ஒரு 5 கிலோ குறைக்கணும்னு வச்சுக்கோங்களேன், உங்க ஃப்ரெண்டு கூட 5 கிலோ குறைக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறாரு. நீங்க 2 பேருக்குமே வந்து கரெக்டா 30 நாள் 5 கிலோ குறைக்க முடியுமானா அது முடியாது. இப்போ நம்ம ஒரு பொருள் விற்கிறது இல்லை, திஸ் இஸ் பியூர்லி சர்வீஸ் அண்ட் திஸ் இஸ் சயின்ஸ் பேசிக்லி. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் கொஞ்சம் ரிசல்ட்ஸ் டிஃபர் ஆகும். அது நம்ம கிளைண்ட்ஸுக்கு தெளிவாக புரிய வச்சா லைஃப் ரொம்ப நிம்மதியாக இருக்கும். Okay. And again, I also thank 5th Media for this great work. In fact, even the team is from Hyderabad. They did a predominant work locally. So thank you so much, 5th Media, and for Priya ji, I sincerely convey my thanks because I mean, இப்போ நானே உங்ககிட்ட கேட்டேன் நீங்க டாக்டரான்னு சொல்லி, நீங்க அவ்வளோ தெளிவாக இருக்கீங்க. So ரொம்ப நன்றி for all the support and for the excellent messages you have passed during the show. Thank you.